நண்பர்களுக்கு வணக்கம். MEG அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். இந்தியாவில் வனம் மற்றும் மரங்களின் பரப்பளவு கடந்த 2021 முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 1445 சதுர கிலோமீட்டர் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் இந்த வன ஆய்வு நிறுவனம் கடந்த 1987ஆம் ஆண்டு முதல் காடுகளின் பரப்பளவையும் 2001ஆம் ஆண்டு முதல் மரங்களின் பரப்பளவையும் கணக்கிட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 2023ஆம் ஆண்டுக்கான இந்திய வன அறிக்கையின்படி நாட்டின் மொத்த புவியியல் பரப்பளவில் வனம் மற்றும் மரங்களின் பரப்பு 25.17% எட்டியுள்ளது. மேலும் 2005ஆம் ஆண்டிலிருந்து கூடுதலாக 229 கோடி டன் கரியமில வாயு உமிழ்வை உறிஞ்சும் திறனை தேசம் அடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. பாரிஸ் ஒப்பந்த இலக்குகளை அடைவதற்காக பருவநிலை திட்டங்களின் ஒரு பகுதியாக 2030ஆம் ஆண்டுக்குள் வனப்பரப்பு விரிவாக்கம் மூலம் கூடுதல் 250 முதல் 300 கோடி டன் கரியமில வாயு உமிழ்வை உறிஞ்சும் திறனை அடைய நாடு உறுதியளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 1988ஆம் ஆண்டு தேசிய வன கொள்கையின்படி இந்தியாவின் புவியியல் பரப்பில் 33% வனம் அல்லது மரங்களின் கீழ் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. 1988ஆம் ஆண்டு தேசிய வன கொள்கையின்படி இந்தியாவில் புவியியல் பரப்பில் 33% வனம் அல்லது மரங்களின் கீழ் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. நாட்டில் வனம் மற்றும் மரங்களின் ஒருங்கிணைந்த பரப்பில் மத்திய பிரதேசம் 85,724 சதுர கிலோமீட்டர் பெற்று முன்னிலையில் உள்ளது. புவியியல் பரப்பளவு உடன் ஒப்பிட்டு காடுகளின் பரப்பை கருத்தில் கொள்ளும்போது லட்சத்தீவுகள் முதலிடத்தில் உள்ளன. உள்நாட்டில் புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 40.2 கோடியாக சுமார் 12% சரிந்துள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அப்போது நாட்டில் புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 45,57,621 இருந்தது. இது 2023ஆம் ஆண்டு 40,20,90,396 கோடியாக, அதாவது 11.78% சரிந்துள்ளது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி புலம்பெயர்ந்தவர்களின் மொத்த எண்ணிக்கையில் சுமார் 48% பேர் தமிழ்நாடு, மகாராஷ்டிரம், உத்தரப்பிரதேசம், ஆந்திரம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு பிராந்தியத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் 20 அமைதி ஒப்பந்தங்கள் கையொப்பமாகியுள்ளன. இவற்றின் மூலம் சுமார் 9,000 தீவிரவாதிகள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்தனர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பான மின்னணு ஆவணங்களை பொதுமக்கள் பெற கட்டுப்பாடு விதிக்கும் நோக்கில் அது தொடர்பாக விதிமுறையில் மத்திய அரசு திருத்தம் மேற்கொண்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961இன் 93வது விதிமுறையின்படி தேர்தல் தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள், இணைய வழியில் ஒளிபரப்பப்படும் காட்சிகள் போன்றவை பொதுமக்கள் பெற்று ஆய்வு மேற்கொள்ளலாம். இந்நிலையில் தேர்தல் ஆணைய பரிந்துரையின்படி இந்த விதிமுறையில் மத்திய சட்ட அமைச்சகம் திருத்தம் மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முதலாவது உலக தியான தினம் நியூயார்க்கில் உள்ள ஐநாவின் தலைமையகத்தில் டிசம்பர் 21ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டது.
உலக தியான தினமான டிசம்பர் 21ஆம் தேதியை அறிவிக்க கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி ஐநா பொது சபையில் ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. சர்வதேச யோகா தினமாக ஜூன் 21ஆம் தேதியை ஐநா கடந்த 2014ஆம் ஆண்டு அறிவித்தது. இதில் இந்தியா முக்கிய பங்கு வகித்தது குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இந்தியா சேர்வதற்கு ஆதரவு அளிப்பதாக ரஷ்யா உறுதிபட தெரிவித்துள்ளது. இந்திய தொழிலதிபர் ரவி பிள்ளைக்கு பக்ரைன் நாட்டின் உயரிய விருதான மெடல் ஆஃப் எஃபிஷியன்சி வழங்கப்பட்டது. இதன் மூலம் இந்த விருதை பெறும் முதல் வெளிநாட்டவர் என்ற பெருமையை இவர் பெற்றார். குவைத் நாட்டுக்கு 2 நாள் பயணமாக சென்ற பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ராமாயணம், மகாபாரதம் இதிகாசங்களை அரபு மொழியில் மொழிபெயர்த்த அப்துல்லா அல் பரூன் மற்றும் அவருடன் நூல் பதிப்பாளர் அப்துல் லத்தீப் அல் நெசெஃப் வாழ்த்து பெற்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. செறிவூட்டப்பட்ட அரிசி வித்துகளுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வீதத்தை 5% குறைக்க வேண்டும் உள்பட பல்வேறு பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் வழங்கியது. செறிவூட்டப்பட்ட அரிசி வித்துகளையும் வழக்கமான அரிசியையும் ஒன்று சேர்த்து செறிவூட்டப்பட்ட அரிசி தயாரிக்கப்படுகிறது. பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள், இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம் உள்ளிட்ட நுண்ணூட்டச்சத்துகள் செறிவூட்டப்பட்ட அரிசியில் இடம்பெற்றுள்ளன. சில சரக்கு மற்றும் சேவைகள் மீது 1% பேரிடர் செஸ் வரி விதிப்பதை அமல்படுத்துவது குறித்து ஆராய்வதற்கு ஆந்திரம், தெலுங்கானா, மேற்கு வங்கம் உள்பட பிற மாநிலங்களின் அமைச்சர்கள் அடங்கிய குழுவை அமைக்க ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்துள்ளது. இயற்கை பேரிடர்களின் போது செஸ் வரி மூலம் மாநிலங்கள் பயனடைவது குறித்து ஆராய அமைச்சர்கள் குழுவை அமைக்க முடிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மின்சார வாகனங்கள் உள்பட அனைத்து பழைய மற்றும் பயன்படுத்தப்பட்ட வாகன விற்பனைக்கான ஜிஎஸ்டியை 12%லிருந்து 18% அதிகரிக்க வேண்டும் என்று அந்த கவுன்சில் பரிந்துரைத்தது. முன்னதாக கடந்த செப்டம்பரில் டில்லியில் 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி தொடர்பான விவகாரங்களை முழுமையாக ஆராய்வதற்கு பீகார் துணை முதல்வர் சாம்ராட் சௌத்ரி தலைமையில் 13 பேர் கொண்ட அமைச்சர்கள் குழுவை ஜிஎஸ்டி கவுன்சில் அமைத்தது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்ட பணிகளுக்கு மத்திய அரசு ரூபாய் 26,000 கோடி நிதி ஒதுக்க வேண்டும் என்று தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். பொது இடங்களில் மின் விபத்துகளால் உயிரிழப்பவர்களின் குடும்பத்துக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை ரூபாய் 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 10 லட்சமாக மின் வாரியம் உயர்த்தி வழங்கியுள்ளது. தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ரூபாய் 7,955.37 கோடியில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட 2ஆம் கட்ட பணிகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் விரைவில் தொடங்கி வைப்பார் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வேளாண் உற்பத்தியையும் விவசாயிகளின் நிகர வருமானத்தையும் அதிகரிக்க வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் வேளாண் இயந்திர மயமாக்கல் துணை இயக்க திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் ரூபாய் 3 லட்சம் வரை பிணையற்ற வங்கி கடனுதவி மற்றும் அதிகபட்சமாக ரூபாய் 50,000 வரை மானியம் பெறலாம். இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க 35 வயது நிரம்பியவராகவும் எந்த வகுப்பினராகவும் இருக்கலாம். தொழில் முனைவோர்களுக்கு திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும். நன்றி.